பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த 2025ஆம் ஆண்டின் காலை வேளையிலே உடைய திருச்சன்னிதானத்திலே வந்து கர்த்தாவே துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உடைய வார்த்தையை கேட்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து பார்த்து நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த இந்த 2025ஆம் ஆண்டிலும் கர்த்தாவே நீர் கொடுக்கின்ற வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. பேசுகின்ற அடியனை மறைத்து ஆவியானவராமே இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அன்றைக்கு சிசுகளை அனுப்புகின்ற பொழுது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி அனுப்பின தேவன் தாமே இப்பொழுது உடைய வார்த்தையை அடியுடைய வாயிலே வைத்து அதை கேட்கக்கூடியவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் எல்லா துதியை கனமையும் கிடைக்கின்றோம். இப்பேசும் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். தேவ சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டின் புது வருட நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைமை உறவாகவும் எங்கள் சார்பாகவும் எங்கள் குடும்பம் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் இருக்க கர்த்தர் நிச்சயமாக கிருபை செய்வார். இந்த புது வருடத்திற்கென்று திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற பொருள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஒளி வீசும் ஆண்டு. ஒருவேளை கடந்த ஆண்டு ஒப்படைத்தின் ஆண்டை நாம் முடித்து விட்டோம். நாம் எப்படி ஒப்படைத்தோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். எனவே புதிய ஆண்டை நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற பொழுது திருச்சபை ஒளி வீசும் ஆண்டு, இயர் ஆஃப் ஷைனிங். அப்படினால் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தை என்ன என்று பார்க்கின்ற போது அது சற்று முன்பு நாம் பீடத்தண்டை வாசித்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அங்கே என்ன சொல்லப்படுகின்றது? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இன்றைக்கு புதிய மொழிபெயர்ப்பு என்று சொல்லி நாம் வைத்து கொண்டிருக்கின்றோமே, அதில் சொல்கின்ற பொழுது எழு ஒளி வீசு, உன் ஒளி தோன்றி உள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. எழு ஒளி வீசு, உன் ஒளி தோன்றி உள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதான் இந்த நாளிலே இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, வாக்குத்தத்தம் என்பது நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு சில கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுதுதான் இந்த வாக்குத்தத்தம் நமக்குள்ளதாக ஆகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் வாக்குத்தத்தம் பெறுகின்றோம், ஒரு மாதம் வாக்குத்தத்தத்தை பெறுகின்றோம். இந்த வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை தான். ஒருவேளை இது எழுதப்பட்ட காலத்தை நாம் பார்க்கின்ற ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் கிமு 6056 என்று சொல்லி பார்க்கிறோம், 656 என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட காலத்திலே எழுதப்பட்ட அந்த வார்த்தை இன்றைக்கு 2025ஆம் ஆண்டின் முதல் நாள் ஆராதனையிலே நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்படுகிறது சொன்னால் அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறது. எனவே இதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றது என்ன எதிர்பார்க்கின்றார்? அங்கு பார்க்கின்றோம், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை என் மேல் உதிக்க வேண்டும், உங்கள் மேல் உதிக்க வேண்டும். இந்த ஆண்டிலே நாம் கர்த்தருக்கென்று நாம் அதிக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய திருவுள்ள சித்தம். அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கின்றார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையை ஆண்டவருக்கு செலுத்துகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். இதை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, ஒளி வர வேண்டும். ஒன்று, ஒளி வர வேண்டும். இரண்டாவது, எழும்ப வேண்டும். இரண்டாவது, எழுவ வேண்டும். நான் முதலாவது சொன்னேன், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் திருச்சபை வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய மகிமை உதித்தே ஆக வேண்டும். இந்த ஆண்டிலே உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒளி வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. ஒரு பெரியவர் கடவுள் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவர்
ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கின்றார். நம்முடைய தமிழ்நாட்டிலே அந்த பெரியவர் அதை ஆராய்ச்சி பண்ணி 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 பார்த்து கடைசியாக அவருடைய அறிவுக்கு புலப்பட்டது என்னென்று பார்க்கின்ற போது, அவர் கடவுள் ஜோதியாயிருக்கிறார், அவர் ஒளியாயிருக்கிறார் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லி அவர் முடிக்கின்றார். அவர் ஒருவேளை இந்த வேதாம் புத்தகத்தை வாசித்தாரோ இல்லையோ, இந்த வேத புத்தகம் அவரிடத்தில் இருந்ததோ இல்லையோ, ஆனால் அவர் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டது நிமித்தமாக அவர் ஒளியாயிருக்கிறார். அதான் அவருடைய கண்டுபிடிப்பு. ஆனால் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற வேத வசனம் சொல்கின்றது, வேதத்திலே பார்க்கின்ற பொழுது கடவுள் ஜோதி, அதாவது ஒளியாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். என்னால் அவர் ஒளியாயிருக்கின்றார், என்னால் அவர் ஒளியின் கடவுளாய் இருக்கின்றார். அவரிடத்திலே சிறிதேனும் இருள் இல்லை என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் ஜோதி என்று பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து 1 யோவான் 1:5 அதான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம். அதில் பார்க்கின்ற போது தேவன் ஒளியாயிருக்கிறார். நீங்கள் நாம் ஆராதிக்கின்ற தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. 7ஆம் வசனம் சொல்கிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். இதுதான் கண்டிஷன். நாம் மகிமையாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் சொன்னால், நம்முடைய குடும்பம் மகிமையாய் இருக்க வேண்டும் சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒளியிலே இருக்க வேண்டும். நாம் இருளுக்கு உரியவர்கள் அல்லவே அல்ல. இருளுக்கு நமக்கும் சம்பந்தமே இல்லை. நாம் ஆராதிக்கின்ற தேவன் ஒளியிலே இருக்கின்றார், அவர் ஒளியாய் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். 1 தீமோத்தேயுவிலே பார்க்கின்ற பொழுது 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். சேரக்கூடாத ஒளியில். அப்படிப்பட்ட ஒளி உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆண்டிலே பிரதிபலிக்க வேண்டும். அவர் சேரக்கூடாத ஒளியிலே இருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் நானும் அந்த சேரக்கூடாத ஒளியிலே இருக்கிற தேவனோடு கூட நீங்கள் நானும் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, ஒளிர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட இருக்கின்ற ஐக்கியம் நம்மோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பேதுரு சொல்கின்ற பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 சொல்கின்ற பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கின்றோம். அங்கு பார்க்கின்ற போது தம்முடைய ஆச்சரியமான ஒரு இடத்துக்கு வரவழைத்தவரை நாம் ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் வருகின்றோமோ அந்த ஆச்சரியமான ஒளியை நீங்கள் நானும் கண்டே ஆக வேண்டும். அவர் ஒளியாய் இருக்கிறார் என்றால் நீங்கள் நானும் வருகின்ற பொழுது ஒளியின் பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்தை விடத்திலே நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். யோவான் 1:9 சொல்கின்ற பொழுது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி எப்படிப்பட்டதாம்? மெய்யான ஒளி. அது மாய்மானமான ஒளி அல்ல, அதுதான் மெய்யான ஒளி. அதுதான் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண முடியும். அப்படின்னா நாம் பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் சொன்னால், நமக்குள்ளாக ஒளி வர வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆண்டவரோடு கூட அந்த மெய்யான ஒளியோடு கூட நாம் ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். கொலோசியரிலே பார்க்கின்ற பொழுது 1:12 சொல்லப்படுகின்றது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினார். நம்மை தகுதி உள்ளவராக்கினார். எதற்காக? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட பங்கடைவதற்கு. நம்முடைய பங்கு எங்கே இருக்கின்றது என்றால் பரிசுத்தவான்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டை கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். ஏதோ ஒரு ஆண்டை நாம் பெற்றுவிட்டோம், ஒரு ஆண்டை 2024 பெற்றோம், முடித்தோம், 2025 வந்துவிட்டது, முடிக்க போகிறோம் என்று அல்ல. ஆண்டவர் ஒரு ஆண்டை கிருபையாய் கொடுக்கிறார் என்றால் அவர் எதிர்பார்க்கின்றது நீங்கள் நானும் பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே நாம் சுதந்திரமாய் பங்கடையும்படியாய் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்கின்ற பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் சொல்கின்றாரே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, மறைந்திருக்க மாட்டாது.
ஏனால் நீங்கள் நானும் தான் பரிசுத்தவான் அங்கு பார்க்கின்ற பொழுது உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கின்றோம். தூய இம்மானுவேல் ஆலயம் மதுரை மத்திய பகுதியிலே இருக்கின்றது சொன்னால் இதிலே அங்கமாய் இருக்கிற நீங்கள் நானும் தான் மதுரைக்கு ஒளியை கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம், வெளிச்சத்தை கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒளி வர வேண்டும். இந்த ஆண்டிலாவது அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒளி இல்லாத வாழ்க்கை ஆண்டவருக்கு அருவருப்பான வாழ்க்கை. நீங்கள் நானும் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். 15ஆம் வசனம் சொல்கின்றது, விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கு வெளிச்சம் தரும். யாவருக்கு வெளிச்சம் தரும். நம்முடைய வாழ்க்கை இருக்கின்ற இருளில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களே. இயேசு வந்ததின் நோக்கமே இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும், பாவ இருளிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும், பாவம் அவர்களை மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்பது மக்களுக்கு ஒளி தரும் என்று சொன்னாள். தூய இம்மானுவேல் ஆலயம் மதுரை மத்திய பகுதியிலே இருக்கின்றது. இந்த மதுரை முழுவதற்கும் நாம் ஒளி கொடுக்கின்ற ஆலயமாய், ஒளி வீசுகின்ற சபையாய் நாம் விளங்க அழைக்கப்படுகின்றோம். பழங்காலத்திலே மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை சுண்ணாம்பு கற்கள் கொண்டு கட்டினார்கள். இரவின் சந்திரன் நட்சத்திரங்கள் ஒளி அதிலே படும்போது அந்த பட்டணம் எல்லா மக்களுக்கும் அறிகிற வகையிலே அது பிரகாசிக்குமாம். எதனால? சுண்ணாம்பினால் கட்டப்பட்டதினால். வெள்ளை சுண்ணாம்பில் வேறு எதுவும் அல்ல, சுண்ணாம்பின் மட்டும் உபயோகப்படுத்தி அந்த கட்டடத்தை கட்டியிருப்பார்களாம். அதில் ஒளிப்பட்டவுடன் எங்கிருந்து பார்த்தாலும் அந்த மலையின் மேல் இருக்கின்ற, இன்றைக்கு அநேக இதை பார்க்கின்றோமே, மலைகளுக்கு சென்றோம் என்றால் மேலே இருக்கிற கட்டடம் பார்க்கின்ற பொழுது மிளறுகின்றது, ஒளி வீசுகின்றது. அப்படினால் அது பார்க்கின்ற பொழுது அந்த சந்திரன் நட்சத்திரங்களுடைய ஒளி அதில் பட்ட மாத்திரத்திலே அது பிரகாசிக்கிறது. ஒளியான கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மலையின் மீது அமர்ந்து இந்த உருவத்தை மக்களுக்கு சொல்கின்றார். மலை பிரசங்கத்திலே அவர்களுக்கு புரியும்படியாய் அவர் எந்த மலையிலே இருந்து அவர் பிரசங்கம் பண்ணினாரோ மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் எந்த சூழ்நிலும் மறைவான ஒரு வாழ்க்கையாய் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது. இந்த 2025ஆம் ஆண்டிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடும் நீதியாகவும் நியாயமாகவும் கர்த்தர் எதிர்பார்க்கின்ற இந்த ஒளி வீசுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே அந்த உருவகத்தை ஆண்டவர் அந்த மலையின் மேல் இருந்து அவர் சொல்லுகின்றார். புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகின்றது, இருள் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மர்லின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று பார்க்கின்றோம். மர்ண இருளின் தேசத்திலே இன்னைக்கு நாம் வாழக்கூடிய தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. அன்புக்குரிய திருச்சபை மக்களே, கடந்த 2000 ஆண்டை நாங்கள் பார்ப்போம். 2010 நமக்கு ஏற்பட்ட காரியங்கள், 2020 நாம் ஏற்பட்ட காரியங்களை பார்ப்போம். கொரோனா என்ற கொள்ள நோய் வந்த பொழுது எத்தனை பேரை நாம் இழந்தோம். இன்றைக்கும் எங்கு பார்த்தாலும் போர் சூழ்நிலை, உலகம் முழுவதும் எங்கும் இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் போர் வந்து கொண்டே இருக்கின்றது, முடிவு இல்லை. எத்தனையோ பேர் முயற்சி பண்ணினாலும் அதற்கான முடிவு கிடைக்கவில்லை. நாளுக்கு நாள் போர் மூண்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமா, இன்றைக்கு இயற்கை சீற்றங்கள் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை கண்டு இன்னைக்கு சீறிக்கொண்டிருக்கின்றது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை, ஆண்டவர் எனக்கு 2025ஆம் ஆண்டை கொடுத்திருக்கிறப்பா, இந்த ஆண்டிலாவது நான் ஒளி விடுகின்ற மகனாய், ஒளி பிறப்புகின்ற மகனாய் இருக்க எனக்கு கிருபை தாரும். என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒளி வர வேண்டும். நாம் இருளக்கூடிய பிள்ளைகள் அல்ல என்பதை நான் முதலாவது சொன்னேன். ஏன்னால் இருள் என்பது நமக்கு தெரியும், அதில் என்ன நடந்தாலும் மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஒளியிலே நாம் என்ன செய்தாலும் ஒளியின் வெளிச்சத்திலே நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளி வர வேண்டும். நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய திருச்சபையிலும் வரக்கூடிய நாட்டிலே அந்த ஒளி வளர வேண்டும், ஒளி வந்தே ஆக வேண்டும். திருச்சபையிலே காணப்படக்கூடிய இருள் சூழ்ந்திருக்கிற எல்லா காரியங்களும் நீங்க வேண்டும்.
அப்படின்னா அதற்கு நீங்கள் நானும் பொறுப்பாளிகளாக இருக்கின்றோம், அவயவங்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற திருச்சபையின் தலைவராய் கிறிஸ்து இருக்கின்றார். நீங்கள் நானும் சபையிலே அங்கமாய் இருக்கின்றோம், அவயவங்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் பொறுப்பு உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே திருச்சபை ஒளி வளர வேண்டும், திருச்சபையிலே ஒளி வர வேண்டும். திருச்சபை ஆண்டவருக்கு என்று ஒரு ஜன கூட்டத்தை ஆதாயப்படுத்த வேண்டும். அதற்காக நீங்கள் நானும் இந்த நாட்களே அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக எழும்ப வேண்டும். அங்கு பார்க்கின்றோம், அங்கு சொல்லப்படுகின்ற காரியம் என்ன? உன் ஒளி வந்தது. உன் ஒளி வந்தது என்றால் ஆண்டவர் ஒளி எனக்குள்ளாக வர வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, எலும்பு என்று பார்க்கின்றோம். அப்படினால் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் எதிலே எழும்பி பிரகாசிக்க வேண்டும்? அடுத்த கேள்வி வருதில்ல, எழும்ப வேண்டும் சொல்லியாச்சு, நாம் எதிலே நாம் வாழ்க்கையிலே நாம் பிரகாசிக்க வேண்டும்? எழும்பி என்று பார்க்கின்ற பொழுது ஒன்று, விசுவாசமற்ற சூழ்நிலையிலிருந்து எழும்ப வேண்டும். விசுவாசமற்ற சூழ்நிலையிலிருந்து எழும்ப வேண்டும். இன்னைக்கு விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எப்படி இருக்கின்றது? நம்முடைய முன்னோரை நாம் அறிந்திருக்கின்றோமே, அவர்கள் கடவுள் மேல் வைத்திருக்கின்ற விசுவாசத்தை நாம் அறிந்திருக்கின்றோமே. ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அது தான் நம் வரக்கூடிய தலைமுறைக்கு நாம் விட்டு செல்கின்றதா இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அங்கே பார்க்கின்றோம் ரோமர் 3:3 சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவருடைய அவிவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அங்கு சொல்லுகின்ற பொழுது விசுவாசியாமல் போனால் என்ன, அவருடைய அவிவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? ஏனால் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கின்றார். அவரை ஆராதிக்கின்ற நீங்கள் நானும் உண்மையின் மக்களாய் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, ரோமர் 10:7 சொல்கின்ற பொழுது விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கின்றது மட்டுமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். இதோ இந்த காதலை கேட்டோம், இந்த காதலை விட்டோம் என்றல்ல, நாம் கேட்கின்ற ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தையும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக சென்று நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, இருதயம் ஓடிக்கிட்டே இருக்கு, நினைச்சுட்டா சொல்கிறேன். அன்றைக்கி இப்போ நம்ம இத்தனை பேரை பார்க்குறோம், என்னாச்சு? ஹார்ட் அட்டாக். ஈஸியாக சொல்லி ஒரே ஒரு சரீரத்தில் இருக்க அத்தனை அவயவங்களிலும் ஒரு அவயம் நின்றால் அவ்வளோதான். வசனம் என்பது நமக்குள்ளாக விதைக்கப்பட வேண்டும், விதைக்கப்பட்டு நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும். அந்த வசனம் தான் நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது. நம் வசனத்தை நாம் உட்கொள்ளுகின்றவராக இருக்க வேண்டும். வசனம் நம்மை எல்லா நிலையிலும் நம்மை வழிநடத்துகின்றதாக இருக்கிறது. அங்கு பார்க்கின்றோம், தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனம் என்பது எது அல்ல, அது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கின்றது. அதற்குள்ளாக ஜீவன் இருக்கின்றது, அதற்குள்ளாக ஆவி இருக்கின்றது. அந்த ஆவி உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கின்றதா இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நாம் மொழியிடத்திலே விசுவாசமாய் இருக்க வேண்டும். யோவான் 12:36 சொல்கின்ற பொழுது, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஒளி உங்களிடத்தில் இருக்கும் பொழுது ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஒளியான இயேசுவை கண்டிருக்கின்றோமே. அன்றைக்கு பிறந்தார் 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 என்று சொல்லி நாம் பாடினோமே. பாடின இயேசு பாடல் பிறந்தவர் மட்டுமல்ல, இன்றைக்கும் ஜீவிக்கின்றவராய் இருக்கின்றார். அவர் எனக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் அவர் செயல்பட வேண்டும். எனவே அந்த விசுவாசம் நமக்குள்ளாக வேண்டும். ஒளியின் இடத்திலே விசுவாசமாயிருக்கிறது பார்க்கின்றோம். 1 யோவான் 2:8 பார்க்கின்ற போது, இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கின்றது. இருள் நீங்கி போகின்றது. 2024ஆம் ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட எல்லா இருளும் நீங்கிவிட்டது. விசுவாசிங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிற கர்த்தர் என்ன சொல்கின்றார்? மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கின்றது. இந்த 2025ஆம் ஆண்டிலே வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மெய்யான ஒளி நமக்குள்ளாக இந்த ஆண்டிலே பிரகாசிக்க இருக்கின்றது. எனவே நீங்கள் நானும் அதை விசுவாசத்தோடு பெற்று நாம் எழும்பி பிரகாசிப்போம், எழும்பி பிரகாசிப்போம். எழும்ப வேண்டும் என்று சொன்னால் முதலாவது விசுவாசத்திலே நாம் எழும்ப வேண்டும். இரண்டாவது கர்த்தருக்கு பயந்து வாழ்கின்றதிலிருந்து எழும்ப வேண்டும். இரண்டாவது கர்த்தருக்கு பயந்து வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து நாம் எழும்ப வேண்டும். அன்புக்குரியவர்களே,
தானியேல் 12:3 பார்க்கின்ற பொழுது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறார்கள், நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும். நாம் பயந்திருக்கின்ற மக்கள் அல்ல, ஞானவான்களாக இருக்கின்றோம். ஞானவான்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 111:10 சொல்கின்றது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறதே. இன்றைக்கு கர்த்தருடைய பயம் இருக்கின்ற மக்களாக இருக்கின்றோமா? ஆண்டவரை அறியாத மக்கள் எப்படியோ வாழ்ந்து போகட்டும், ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அந்த பயம் இருக்கின்றதா? நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் ஜீவனுள்ள கர்த்தர், இன்றைக்கும் ஜீவிக்கின்றார். அவர் இந்த ஆண்டை கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். அவர் ஒளி வீசும்படியாக என்னை அழைத்திருக்கின்றார். அப்படினால் நான் அவருக்கு பயந்து வாழ்வேன். பயம், கடவுள் பயம் வேணும். சொல்லுவோம்ல மக்களை, மனுஷனுக்கு தான் ஏன் பயப்பட மாட்டான்? என்ன சொல்லுவாங்க? கடவுளுக்காவது பயப்படக்கூடாதா? கடவுளுக்காக சொல்கிறோம்ல, சர்வசாதாரண மக்கள் சொல்கிறதா. ஒருடைய வாழ்க்கையை நாம் பார்த்து சாதாரணமாக சொல்லுவாங்க, மனுஷனுக்கு தான் பயப்பட மாட்டான், கடவுளுக்காவது பயம் இருக்கு அவனுக்கு. கேட்கிறோமா இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது, ஒளி வீசும் ஆண்டிலே வந்திருக்கின்றோம், நாம் எழும்பி ஒளி பிரகாசிக்க வேண்டும் சொன்னால் கர்த்தருக்கு பயந்தே ஆக வேண்டும். பயந்தே ஆக வேண்டும். கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றவர். அவர் வானத்திலே இருந்தாலும் மனுபுத்திரன் மேல் கண்ணோக்கமாய் இருக்கின்றார். அவர் எங்கும் அல்ல, நம்மோடு கூட இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கின்றது. அவர் நமக்கு வலது கரத்தில் இருக்கின்றார், நம்மை தாங்கி சுமந்து வழிநடத்தி வருகின்றார். அவனால் இந்த 2025 ஆண்டிலே ஆண்டவருக்கு பயப்படும் பயத்திலே நாம் வாழ்வோம். அதே தான் பார்க்கின்ற நீதிமொழிகள் 1:7 9:10 அதே தான் போடப்பட்டிருக்கின்றது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அன்புக்குரியவர்களே, அவரால் யோபுவிலே சொல்கின்ற பொழுது யோபு பக்தனுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கின்றோம். யோபு 1:1 என்ன சொல்றாங்க? அவன் உத்தமனும் சன்மான்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு பயந்து நிமித்தமாய் பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட யோபு சொல்கிறார் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவனுடைய வாழ்க்கையிலே இருள், அவருடைய வாழ்க்கையிலே எல்லாம் போய்விட்டது. எல்லாம் அற்றவனாய் அவன் இருந்த சூழ்நிலை அவன் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? நான் இருளை கடந்து போனேன். ஏனென்றால் அவர் தீபமாய் என் தலையின் மேல் பிரகாசித்தார், அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். அன்புக்குரியவர்களே, யோபு பக்தனுடைய வாழ்க்கையை விட நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. யோபு பக்தன் ஒரே நாள் எல்லாவற்றையும் இழந்தானே. அவன் கட்டின மனைவி கூட இன்னுமா தேவனை தூசித்து ஜீவனை விடும். ஒரு மனுஷனுக்கு உயிர் தான் முக்கியம். வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உன்னோடு இருப்பேன் சொன்ன மனைவி சொல்கிறார், நீ ஜீவனை விடும். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவன் அதற்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றது என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கண்டது தலையின் மேல் பிரகாசித்த தேவன் அருளிய வெளிச்சம் என்பதை பார்க்கின்றோம். அதற்கு காரணம் அவன் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான் என்று பார்க்கின்றோம். இன்னைக்கு நீங்கள் நானும் பயந்து வாழ்வோம் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலும் வியாகுலங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, வியாதிகள் உண்டு. எல்லா நிலைகளிலும் நாம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அப்படின்னா நாம் யோபை போல நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட ஆண்டவர் நம் மத்தியிலே வெளிச்சம் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அவர் வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கின்ற பொழுது நமக்கு வரக்கூடிய எல்லா இருளான எல்லா காரியங்களையும் நாம் கடந்து போகின்றவர்களாய் இந்த 2025ஆம் ஆண்டை ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். அதற்கு அவர் எதிர்பார்க்கின்ற ஒரே காரியம் கர்த்தருக்கு பயப்படும் பயம். பயம் யாராருக்கோ பயப்படுறோமே, இவரை போய் பார்க்க ஒரு அழைச்சாருன்னா, ஒரு அதிகாரி அழைச்சிட்டாருனாக்க நம்ம எவ்வளோ பயப்படுறோம். எதுக்கு அழைச்சாரோ, என்னத்துக்கு அழைச்சாரோ? பயம் பயம் பயம். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே எங்கு பார்த்தாலும் பயம் சூழ்ந்திருக்கின்றது.
வாழ்க்கையே இன்றைக்கு பயத்துக்குள்ளாக கடந்து செல்கிறோம். நாளைக்கு இருப்போமா என்று சொல்லி அல்ல, நாளைய தினம் கர்த்தருடையது. இன்றைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் சொன்னால் இந்த நேரத்தில் ஆண்டவருக்குள்ளாக நான் எப்படி வாழ்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை ஒளியின் வாழ்க்கையாக இருக்கின்றதா, கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கையாக இருக்கிறதா என்று நாம் அறிந்து பார்க்கிறோம். சங்கீதம் 34:7 பார்க்கின்ற பொழுது கர்த்தர் தூதன் அவருக்கு பயந்தவர்கள் மேல் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கின்றார். பாருங்க, கர்த்தருடைய தூதன் ஆண்டவர் யாரை கொண்டு? அவருடைய தூதனை கொண்டு யாருக்கு? ஆண்டவருக்கு பயந்தவருக்கு சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கின்றார், அவர்களை விடுவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிற தூதன் நம்மை சும்மா விட்டு விடுவாரா? நாம் பயந்து வாழ்கின்ற பொழுது தூதனானவன் நம்மை தேற்ற வல்லமுள்ளவனாக இருக்கின்றார். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய இரத்தத்தின் வேர்வை பெரும் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்த பொழுது அங்கே யார் வந்தாங்க? ஒரு தூதன் வந்து அவனை தேற்றினான் என்று பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு தூதன் வந்து தேற்றினார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்ணீர் விடுகின்ற பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே இனி அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியை கொடுக்கின்ற கர்த்தர் நிச்சயமாக நமக்கு சூழ பாளையம் இறங்கி தூதனை அனுப்புகின்றவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே நீங்கள் நானும் முதலாவது சொன்னேன், கர்த்தர் மேல் விசுவாசமற்ற சூழ்நிலையிலிருந்து நாம் எழும்ப வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்கு பயந்து வாழ்கின்ற சூழ்நிலையிலிருந்து நாம் எழும்ப வேண்டும். மூன்றாவதாக, கற்பனைகளையும் கட்டளைகளையும் கடைபிடிக்கும் இதிலிருந்து எழும்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கற்பனைகளையும் கட்டளைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அந்த கற்பனைகளையும் கட்டளையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை அபியாசப்படுத்த நாம் எழுதுகிறோம். 1 யோவான் 2:8 பார்க்கின்ற போது, நான் புதிய கற்பனைகளை உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவர்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இருள் நீங்கி போயிருந்த இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு ஒளியை கொடுக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய கற்பனையிலும் கட்டளையும் நாம் கைக்கின்ற பொழுது நம் மத்தியில் இருக்கின்ற எல்லா இருளும் நீங்கி போய் நமக்கு மெய்யான ஒளி நமக்குள்ளாக வந்து நாம் எழுப்பி பிரகாசிக்கின்றவர்களாய் இந்த உலகத்திலே இருக்க அழைக்கப்படுகின்றோம். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, மோசே சீனாய் மலைக்கு செல்கின்றார். நமக்கு தெரிந்த ஒன்றுதான், ஆண்டவரோடு கூட இடைபடுகின்றார். ஆண்டவர் கிருபையாய் ஒரு 10 கட்டளையை கொடுக்கின்றார். அதை பெற்றுக்கொண்டு இறங்குகின்ற பொழுது அங்கு இருந்த மக்கள் மோசையை பார்க்க முடிந்ததா? அவனுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மோசேயினுடைய வாழ்க்கையிலே அவன் இறங்கி வந்த பொழுது அவனை ஒருவராலும் பார்க்க முடியவில்லை. அவன் முகம் பிரகாசமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். யாத்திராகமம் 34:29-30 அவர் இறங்கின போது முகம் பிரகாசமாய் இருந்தது. 30ஆம் வசனம் சொல்கிறது, அவர் முகம் பிரகாசிப்பதை கண்டு சமீபத்தில் சேர பயந்தார்கள். யார்? அங்கு பார்க்கின்றோம், அவரோடு வந்தவர்கள் தான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் கற்பனைகளை கைக்கொள்கின்ற பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகின்ற பொழுது நமக்கு எந்த ஒரு இருளும் நம்மை ஆட்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் பிரகாசம் எழுப்பி பிரகாசிக்கின்ற ஒரு வாழ்க்கை. 2 பேதுரு 1:19 பார்க்கின்ற பொழுது, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். 19ஆம் வசனம் சொல்கிறது, முன்பகுதியிலே தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. இன்றைக்கு ஏசாயா தீர்க்க தரிசன வசனம் தான் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த 2025ஆம் ஆண்டிலே எந்த வசனமும் இல்லை, நமக்கு தீர்க்க தரிசன வசனமும் ஒன்று சொல்லி பேதுரு சொன்னாரே, அந்த வசனம் தான் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையாய் கொடுக்கப்படுகின்றது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன? எழும்பி பிரகாசி. அதற்கு நீங்கள் நானும் கற்பனைகளையும் கட்டளையும் கை கொண்டே ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, கடைசியாக தேவனை பின்பற்ற எழும்ப வேண்டும். தேவாதி தேவனை பின்பற்ற எழும்ப வேண்டும். யோவான் 8:12 வசனத்தை பார்க்கின்றது, இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகின்றவன். இந்த புதிய ஆண்டிலே நமக்கு வாக்குத்தத்தம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கட்டளை கீழ்கடுப்படுகின்ற பொழுதுதான் வாக்குத்தத்தத்தை நாம் சோதித்துக் கொள்ள முடியும்.
நம்ம மாசம் மாசம் ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்குறோம். ஆண்டு ஆரம்பித்ததே வாக்குத்தத்தத்தை வாங்குகின்றோம். நாம் வாங்குகின்ற வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க வேண்டும், நாம் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் சொன்னால் நாம் முதலாவது விசுவாசத்தை நாம் ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படும் பயம் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். மூன்றாவது கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் பார்க்க வேண்டும். நான்காவது தேவாதி தேவனை பின்பற்ற வேண்டும். அங்கு பார்க்கின்ற பொழுது என்னை பின்பற்றுகிறவன் இருள் நிலவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அன்புக்குரியவர்களே, 2025ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். அவர் எதிர்பார்க்கின்ற காரியம் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது, என் மேலும் உங்கள் மேலும் கர்த்தருடைய மகிமை உதிக்க வேண்டும் சொன்னால் நாம் அவருடைய ஒளியிலே வர வேண்டும், ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒளியை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் எழுப்பி பிரகாசிக்க முடியும். எழுப்பி பிரகாசிக்கின்ற வாழ்க்கையை இந்த ஆண்டிலே நிச்சயமாக 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 தூய இம்மானுவேல் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அருள சித்தமுள்ளவராக இருக்கின்றார். அவருக்கு எதிர்பார்க்கின்ற காரியத்தை நாம் நிறைவேற்றுவோம். நாமும் ஆண்டவருக்கு எழுப்பி பிரகாசிக்கின்ற மக்களாய் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பேர பிள்ளைகளும் எங்கிருந்தாலும் அவர்கள் எழுப்பி பிரகாசிக்கின்றவர்களாய் 2022ஆம் ஆண்டிலே இருக்க உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தாவியும் நம்மை கிருபையும் முத்தாசியும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, ஒளியிடத்திலே வர வேண்டும். நம்முடைய விசுவாசத்தையும் உமக்கு பயப்படுகின்ற பயத்தையும் கற்பனைகளை கைக்கொள்வதையும் கர்த்தாவே உம்மை பின்பற்றுவதில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் வரக்கூடிய நாட்களிலே 2025ஆம் ஆண்டிலே வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆக்கிக்கொள்ள இருக்கிறதாரும் அதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கப்படவுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுமாய். என் பிரேசம் ஜெபிக்கிறோம் நல்லதாவே. ஆமென். ஆமென்.